அனைத்து ஆட்டோ ஓட்டும் நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இப்போ என்னென்னா, நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஒரு பாப்பா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஒரு தங்கச்சி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஆட்டோக்காரர் அவங்க வீட்டுக்காரை இடிச்சிட்டு நிற்காமல் போயிட்டார். அந்த இடித்தவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கூட பார்க்கல, அவர் பாட்டு கிளம்பிட்டார். இப்போது அவருக்கு முகத்தில் எலும்பு உடஞ்சி ட்ரீட்மெண்ட்டு எடுத்து பாவம் இன்றைக்கி அவங்க குடும்பம் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த இடிச்சிட்டு போன ஆட்டோக்காரன்லாம் மனுஷனா இல்லை மிருகமானு தெரியல. ஏன் ஒரு இடிச்சிட்டானா அவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் விடுவாயா அவங்களால பார்க்க முடியாது அப்படின்னு தலையா சிவிட போகிறாங்க. ஒன்றுமே கிடையாதுயா. உங்களால் முடிஞ்சால் நின்று அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்கள். உங்களால் எதுவும் பண்ண முடியலன்னா கேஸை போட்டு இன்சூரன்ஸ் வர்ற காசை அவங்க வாங்கிக்க போகிறாங்க. இதுலனா தப்புக்குது. நம்ம தான் இன்சூரன்ஸ் கட்டுறோம்ல, எதுக்கே கட்டுறோம் இன்சூரன்ஸு? விபத்துன்றது தெரியாமல் நடக்கிறது தான், யாரும் வேணும்னு செய்ய போகிறதில்ல. ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா அந்த இடத்த நின்று அவங்களுக்கு என்னவோ அதை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு போகிறதான் ஒரு மனிதாபிமானம். அது கூட யாருக்கும் இல்லையே. நேற்று அப்படி தான் ஒருத்தர் வல்சரவாகத்தில் போனை பேச்சுன்னு பேசிட்டு வர்றாரு ஆட்டோக்காரு. நான் சொல்கிறேன், தம்பி இந்த மாதிரி பேசிட்டு வரையா, யாருக்காவது அடிபட்டதுன்னா என்னப்பா பண்ணுவேன், என் வண்டியில் இடிச்சுனா என்ன பண்ணுவேன்னு கேட்குறேன். அவர் கேட்குறாரு, வண்டியை இடிச்சனா வண்டியை இடிச்சா கேளு, வண்டியை இடிச்சிட்டா என்ன சொல்கிறது தெரியல. இந்த மாதிரி கேவலமான ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்கிறதுனால தான் மொத்த ஆட்டோ டிரைவருக்கும் கெட்ட பேர். இந்த மாதிரி வர்ற ஆட்டோக்காரங்களை நம்மளே கேட்கணும், நம்மளே பிடிச்சி கொடுக்கணும் போலீஸுக்கு. இதை நம்ம செய்தோம்னா தான் ஆட்டோக்காரன் நல்லவன்ற பேர் நம்ம எடுக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ஆட்டோக்காரன் கெட்டவன். இந்த மாதிரி ஒரு சில புறம்போக்குங்க செய்கிற தப்பு, அதை கொஞ்சம் தயவு செய்து நம்ம இருக்கிற ஆட்டோக்காரங்க அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணானா நம்மளே பிடிச்சி கொடுப்போம். ஒருத்தன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறானா நம்மளே பிடிச்சி கொடுப்போம். அப்போது ஆட்டோ டிரைவருக்கான ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்கும். இன்றைக்கி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போனால் எவ்வளோ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன்.